ஜி தமிழர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போது ரத்தத்தை சுத்தம் செய்கிற மருந்தை பார்க்க போகிறோம். ரத்தத்தை சுத்தம் செஞ்சால் எந்த நோயிலிருந்தும் நாம் தப்பிக்கலாம். ஏன்னா ரத்தம் சுத்தம் இல்லாததால் எல்லா வகை நோய்களும் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த ரத்தத்தை சுத்தம் செய்யணும்னா, தண்ணியிலே எல்லாத்துலேயும் நமக்கு உப்புத்தன்மை இருக்குது, விஷத்தன்மை இருக்குது, காற்றுல உள்ள தூசி, இந்த நச்சுத்தன்மையால் இந்த வருடம் மட்டும் 17 லட்சம் பேர் இறந்துருக்காங்களாம். இது ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் எனக்கு. ஏன்னா இவ்வளவு பேர் இறக்கும்போது நம்மலாம் ஏமாத்துறோம். கண்டிப்பாக ரத்தத்தை சுத்தம் செய்யும் முறையை நாம் பயன்படுத்தணும். வில்வ மரத்து இலை, ஒரு வில்வ மரம் வச்சுருந்தா 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதுக்கு சமம். 1000 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடுறதுக்கு பதில் ஒரு வில்வ மரத்தை வளர்த்திங்கன்னா அது 1000 பேருக்கு சாப்பாடு போட்டதுக்கு சமம். அதனால தான் சிவன் கோயிலில் இந்த வில்வ மரம் இருக்குது. சிவனுக்கு உகந்த மரம் இந்த வில்வ மரம். இந்த வில்வ இலையை பயன்படுத்தும் போது சுத்திகரிப்பு செய்யப்படும் ரத்தம். இந்த வில்வ இலையை சாப்பிட அவங்களுக்கு உடலில் உள்ள ரத்தங்கள் எல்லாமே சுத்திகரிக்கப்படும். எந்த நோயிலிருந்தும் பாதிப்பு குறையா வரும். ஏன்னா கண்டிப்பாக இயற்கை உணவு எடுத்து சாப்பிடாம நாங்கள் எப்பயும் போல் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்றோம்னா இருக்கிற அளவுலே அந்த நோய் இருக்கும். நோயினுடைய தன்மையை குறைக்க முடியாது. நோயினுடைய அளவு இருந்துக்கிட்டே இருக்கும். இது தினந்தோறும் நம்ம உடலில் சேர்கிற அசுத்தத்தை மட்டும்தான் வெளியாக்கும். நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பழைய நிலையில் இருந்த விஷத்தையும் வெளியேற்றி இப்பொழுது வர விஷத்தையும் வெளியேற்றும். நாங்களும் எவ்வளோ நாளாக மருந்து சாப்பிட்டோம், எந்த மருந்தும் பலன் கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. முதல்ல உணவு முறைக்கு போய் பார்க்கணும். உணவு முறையில் நம்ம பயன்படுத்தினா தான் நல்லது. உடல் ஆரோக்கியம் கூடணும்னா உணவு கண்டிப்பாக வேணும். குருவி எல்லாமே இன்றைக்கி இல்லைன்றாங்க. ஏன் இல்லைன்னா அது குருவி தங்கிறதுக்கு இடமே இல்லை. குருவிகள் எல்லாமே சிறு தானியங்களை தான் உண்டு வாழும். சிறு தானியங்கள் நடாததால் அதுங்களுக்கு உணவு கிடைக்காததால் அது உணவு இருக்கும் இடத்த தேடி போயிடுச்சு. குருவிகளை சாப்பிட்டா சத்துன்னு சொல்லி நிறைய பேர் குருவிகளை அடித்து அதை ஒரு லேகியம் செய்கிறாங்க. அது தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு கருத்து. குருவிகள் சாப்பிட்றோம் உணவை நம்ம சாப்பிட்டோம்னா குருவிகளோட அதிக அளவு நமக்கு சக்தி வரும். இந்த சிறு தானியங்கள் நம்ம உடம்புல அதிக அளவு சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த வரகு, திணை, சாமை, குர்ரவள்ளி மற்றும் கேப்பை, சோளம், கம்பு இவைகளை நம்ம நடுவில் ஒரு வேலைக்காவது ஒரு முறையாவது எடுத்துக்கிறணும். ஏதாவது ஒரு சிறுதானிய உணவு ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கிறணும். அது மத்தியான வேலையாக இருந்தாலும் சரி, இரவு வேலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நேரம் எடுத்துகிட்டு வர நம்ம உடம்புல உள்ள ரத்தம் சுத்தமாகறதுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும். நம்ம எல்லாருமே யாரை நம்பியிருக்கோம்? விவசாயம் நம்பியிருக்கோம். விவசாயி பார்த்து கை கொடுக்கலன்னா நாம் எல்லாருமே இப்படி தான் இருப்போம். நம்ம நகரத்தில் இருக்கோம், நம்ம விவசாயியை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா எப்படியோ செய்கிறாங்க, எப்படியோ வருது. அவங்களுக்கு உள்ள தகவல் உரத்தை போட்டால் நல்லா வந்துடும். அவங்களும் நல்லதை செய்கிறோன்னு நினச்சி தெரியாதனமாக கெட்டதை செஞ்சுட்டு வராங்க. அவங்களும் மாறணும். நம்மளும் நல்லா வாழணும்னா இந்த இயற்கை உரங்களால் வந்த உணவுப் பொருள்களையே சாப்பிடணும். இதுபோல் சிறு தானியங்கள் இயற்கை உரங்கள் போடாமையே வளரும். செயற்கை உரங்கள் தேவையும் இல்லை. இவங்களுக்கு ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யணும்னா கண்டிப்பாக அதுக்கு வில்வ இலை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வில்வ இலை சிவனுக்கு உகந்தது. சிவன் இந்த வில்வ இலை இருக்கிற இடத்துல குடியிருக்கிறான்ற பேர். சிவன் இருக்கும்போது உடலில் எந்த பாகத்திலையும் எந்த நோயும் வராது. சிவனுக்கு உகந்த இந்த வில்வ இலை நல்ல ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது. ரத்தத்தில் உள்ள அழுக்குகளை களையக்கூடியது. அது எந்த நோயாக இருந்தாலும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வில்வ இலையில் தயாரிக்கப்படுற இந்த மருந்தை சாப்பிட அவங்க உடலில் உள்ள அழுக்குகள் வெளியாகும். ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு நல்ல ஆரோக்கியத்தை தருவாங்க. உடல் தரும். உடம்புல உள்ள அழுக்குகள் போக முக மலர்ச்சி இருக்கும். முகம் மட்டும் மலரும், உள்ள வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் அதிக அளவுக்கு உடல் உபாதைகளோடு வாழ்கிறாங்க. அதை ரத்தம் சுத்தம் இல்லாததால் அவங்களுடைய உபாதைகள் சொல்ல முடியாமல் வெறும் முகத்துக்கு முகப்பூச்சி மட்டும் போட்டு மேக்கப் பண்ணி எல்லாருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. வெளியில் போய் நல்ல முகமாக காட்டி வீட்டுக்குள்ளே வருத்தத்தோடு இருக்காங்க. ஏன்னா உடல் உபாதைகள் அதிகம். ரத்தம் சுத்தம் இல்லாததால் தலைவலி வரும், காய்ச்சல் வரும். காய்ச்சல் மட்டும் இல்லாமல் இருமல், எந்தெந்த நோய் நம்ம நினைக்க முடியாத நோய்கள் எல்லாமே வரும். இந்த அனைத்து வகையான நோய்களையும் பாதுகாக்கணும்னா இந்த வில்வ இலை கண்டிப்பாக பயன்படும். இந்த வில்வ இலை எங்களுக்கு கிடைக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் இந்த வில்வ இலை கிடைக்கும்.
ஏன்னா அது சிவனுக்கு மாலையாக கட்டியிருப்பாங்க. அது கட்டியிருக்கிறது மாலை சிவனுக்குனாலும் அந்த இலை நமக்கு தான் வரும். ஏன்னா திருப்பி நமக்கே தரும்போது அந்த இலை காய வச்சு இடித்து அதை சாப்பிட்டாலும் நம்மளுடைய ரத்தங்கள் சுத்தமாகும். இந்த சுத்திகரிக்க முறையை இப்போ பார்க்கும். இதோடு சேர்ந்து நம்ம திராட்சை பழம், ஏன் எல்லாத்துக்கும் திராட்சை பழத்தை பயன்படுத்தணும்? இது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு நல்ல அளவுக்கு இந்த திராட்சையினுடைய பலன் நமக்கு இருக்குது. இந்த திராட்சை பன்னீர் திராட்சை, எல்லா திராட்சையும் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. பன்னீர் திராட்சையை மட்டுமே பயன்படுத்தணும். பன்னீர் திராட்சையை பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியம் கூடும். இதோடு சேர்த்து மிளகு, எந்த அளவுக்கு உடலில் விஷத்தன்மை இருந்தாலும் இந்த மிளகு அவங்களுக்கு நல்லதை செய்யும். மிளகு நல்லதை செய்யும்போது அவங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சுத்தமாக சுத்தமாக உடல் அழகு பெறும், வசீகர முகங்களை கொண்டு வரும். எவ்வளவுதான் உடம்பு மோசமாக இருந்தாலும் இந்த மிளகு சாப்பிடும்போது விஷத்தன்மை வெளியாகும். பூச்சிக்கடி, வண்டுக்கடி, எந்த ஒரு பூச்சி கடிச்சிருந்தாலும் இந்த மிளகு 7 மிளகு சாப்பிட்டா அந்த விஷத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மிளகை பயன்படுத்துகிறோம். அடுத்து சீரகம், உள் உறுப்புகளை மட்டும் இல்லை, ரத்தத்தோடு சேர்ந்து இந்த சீரகமும் சேர்ந்து பயன்படும் போது ரத்தத்தை சுத்திகரிக்கும். ரத்தம் சுத்தமாக சுத்தமாக நம் உடல் ஆரோக்கியம் பெறும். இதற்கு இந்த மிளகையும் பயன்படுத்துகிறோம். நாம் இப்போது திராட்சையை சுத்தம் செய்து மருத்துவத்தை இப்போ பார்க்கலாம். திராட்சையை முதல்ல உப்பு தண்ணியில் கழுவணும். ஏன்னா உப்பு தண்ணியில் கழுவினா தான் அதில் உள்ள மருந்து பொருள்கள் கலைந்து விடும். அதில் அடிக்கப்பட்ட நச்சுத்தன்மையான பொருட்கள் எல்லாமே சரியாகிவிடும். இந்த நச்சுத்தன்மைகளை வெளியாற்ற இந்த உப்பு தண்ணியில் நல்ல ஒரு மருந்தை வெளியே எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் இந்த உப்பு தண்ணியில் இந்த திராட்சையை கழுவுறோம். இது 1 நிமிடம் கழுவி களைந்து அதன் பிறகு மஞ்சள் தண்ணியில் கண்டிப்பாக கழுவ வேண்டும். மஞ்சள் தண்ணியில் கழுவி களைய அந்த உப்பினுடைய காரமும் குறைஞ்சி மருந்தினுடைய நச்சும் குறைஞ்சி அந்த பழங்களை நமக்கு ஓரளவுக்கு மருந்திலிருந்து காப்பாற்றும். நாம் மருந்து சாப்பிடுகிறோம் என்று நினைத்து மருந்தையே சாப்பிட்டு விடக்கூடாது. மருந்து என்றால் உடலை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் கொடுக்கும் பூச்சி மருந்துகளோ ஆள்களை கொல்வது. பூச்சிக்கொல்லி மருந்தைத்தான் சொன்னேன். அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் நல்லா அரைச்சி விதை தோல் எதையும் நம்ம வீணாக்கக்கூடாது. காம்பு மட்டுமே நமக்கு தேவையில்லாதது. காம்புகளை பயன்படுத்தவே வேண்டாம். விதை தோல் அனைத்தையும் பயன்படுத்தி 1/4 கிலோ திராட்சையுடன் 10 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ஒரு 5 கிராம் அளவுக்கு சீரகம் வரும். 5 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை அடித்து இதோட சேர்ந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம வில்வ இலையை சேர்க்க வேண்டும். 10 கிராம் அளவுக்கு வில்வ இலையை சேர்த்தோம்னா ரத்தத்தில் எந்த ஒரு அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கை வெளியேற்ற இந்த வில்வ இலை 10 கிராம் கண்டிப்பாக போதுமானது. 10 கிராமோட குறைச்சி தான் எங்களுக்கு கிடச்சிதுன்னா தவறே இல்லை. குறைச்சி போட்டாலும் தவறு இல்லை. 10 கிராம் அளவுக்கு போட்டால் போதுமானது. அதற்கு மேல் தேவையில்லை. தவறு வராது அதிகம் சேர்த்தாலும். ஆனால் தேவையில்லை. இது 10 இலை இருந்த 10 கிராம் அளவுக்கே நமக்கு போதுமானது. இந்த 10 கிராம் அளவுக்கு வில்வ இலையை நம்ம பயன்படுத்தி இந்த சாறை எடுத்து நாம் பயன்படுத்த நாம் உடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். இந்த வில்வ இலை சேரும்பொழுது திராட்சை, மிளகு, சீரகம் இதோடு சேர்ந்து வினைபுரியும் பொழுது நம் உடலில் உள்ள இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும். இந்த இரத்தம் சுத்திகரிப்பு ஆகும்பொழுது உடல் உள்ள உபாதைகள் குறையும். சிலருக்கு உடல் மெலிந்து கொண்டே போகும், சிலருக்கு உடல் ஊதிக்கொண்டே போகும். எல்லாம் இரத்தத்தினால் உள்ள தீமைகள், இரத்தத்தில் உள்ள அழுக்குகளால் ஏற்படுவது. வில்வ இலை சாரை இந்த திராட்சை பழத்தோடு சேர்த்து கலந்து நாம் பயன்படுத்தும் பொழுது வில்வத்தினுடைய முழு பலனும் கிடைக்கும். வில்வ இலை சாப்பிட 48 நாள் வில்வ இலை சாப்பிட்டாலே எல்லா வகை நோயிலிருந்தும் தீர்வு கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 48 நாள் இந்த திராட்சைப்பழ சாரோட நம்ம வில்வ இலையை சாப்பிட்டு வர எல்லா வகையான நோய்களும் குறைந்து கொண்டே போகும். அதனுடைய தன்மை கூடாது, குறையத்தான் செய்யும். வில்வ இலை சாப்பிடும் பொழுது ரத்தம் சுத்திகரிப்பாகும். ரத்தம் சுத்தமாக ஆக நம் உடல் பலம் பெறும், நரம்புகள் பலம் பெறும், நரம்பு மண்டலங்கள் நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும், அதிகமாக சிந்திக்கும் திறனை கொடுக்கும், வாழ்க்கையில் நம்பிக்கையை உண்டு பண்ணும். இந்த வில்வம் சாதாரணமாக நமக்கு கிடைக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டாம். வில்வத்தில் உடைய பயன்கள் 1000.
அதில் ஒன்றுதான் நான் சொல்லியுள்ளேன். வில்வத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஏனென்றால் அவ்வளவு மருத்துவ பலன்கள் உண்டு. வில்வம் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டதற்கு சமம் என்றால் எத்தனை வகையான ஜீவராசிகளை காப்பாற்றுகிறது என்று அதில் உள் அர்த்தம்தான் அது. வில்வம் வைத்திருந்தால் அந்த மரத்தை யாரும் வெட்டக்கூடாது. வில்வம் ஒரு பெரிய ரிஷி. அந்த வில்வத்தை வெட்டினால் கண்டிப்பாக குடும்பம் அழிந்து போகும். அதனால்தான் அந்த வில்வத்தை கோயில்களில் வளர்க்கிறார்கள். கோயில்களில் என்றால் சிவன் கோயில்களில் அதிகமாக வில்வம் வளர்க்கப்படும். ஏனென்றால் சிவனுக்கு உகந்தது வில்வம். மலைகளில் உள்ள வில்வங்கள் நிறைய உண்டு. காசி வில்வம் உண்டு, 5 இலை வில்வம் உண்டு, 3 இலை வில்வம் உண்டு, 7 இலை வில்வம் உண்டு, 12 இலை வில்வம் உண்டு. எல்லா வில்வமும் நல்லதைத்தான் செய்யும். நமக்கு கிடைப்பது எல்லாம் 3 இலை வில்வம் தான் கிடைக்கும். நமக்கு கிடைக்கும் இந்த சிவன் கோயில்களில் உள்ள வில்வங்களே நமக்கு நல்லதை செய்யும். இந்த வில்வங்கள் நல்லதை செய்வதை தவிர வேறு எந்த ஒரு தவறும் செய்யாது. பயப்பட வேண்டியதே கிடையாது. சிறுவர்களுக்கு இதில் 100 மில்லி அளவுக்கு கொடுக்க வேண்டும். பெரியவர்கள் கண்டிப்பாக 1/4 கிலோ திராட்சை அரைத்து எடுத்த மொத்த அளவையும் நாம் குடித்தே ஆக வேண்டும். இப்படி குடிக்க இரத்தம் சுத்திகரிப்பாகி நரம்பு மண்டலங்கள் பலமாகி நாம் உடல் நலம் பெறுவோம். உடலில் உள்ள அழுக்குகள் வெளியாகும், சிறுநீரகம் சுத்தமாகும், நுரையீரல் சுத்தமாகும், இரைப்பை சுத்தமாகும், நம் மூச்சு குழாய்கள் அனைத்தும் சுத்தமாகும். அதனால்தான் இது இரத்தத்தை சுத்தம் செய்யும் மருந்தாகவும் நம் உடலை காப்பாற்றும் மருந்தாகவும் இந்த வில்வத்தை நாம் பயன்படுத்துகிறோம். வில்வம் என்றால் சாதாரண பொருள் அல்ல. வில்வம் என்றால் எதையும் வெல்வோம் என்று பொருள். வெல்வோம் என்றால் நாம் எதையும் சாதிப்போம், எதிலும் சாதிப்போம். சாதிக்க பிறந்தவர்கள்தான் இந்த வில்வத்தை சாப்பிடுவார்கள். சாதனைக்கு உள்ளான இந்த வில்வம் சாப்பிட உடல் பலம் பெறும். உடலில் உள்ள அழுக்குகள் குறையும். உடலில் உள்ள உபாதைகள் குறைந்து இரத்தம் சுத்தமாக அவர்கள் அதிக அளவு பலம் பெறுவார்கள். இந்த நிலையில் வர கண்டிப்பாக வில்வம், திராட்சை, மிளகு, சீரகம் இவைகளை ஒன்றாக கலந்து நாம் பழச்சாறாக எடுத்து இந்த வில்வ பழத்தை சேர்ந்த திராட்சை பழம் கண்டிப்பாக பன்னீர் திராட்சையாகத்தான் இருக்க வேண்டும். வேறு நாம் விலை உயர்ந்த திராட்சையை வாங்குகிறோம், அதனால் இந்த பலன் கிடைக்கும் என்று நம்ப வேண்டாம். இந்த பன்னீர் திராட்சைக்கு தான் இந்த பலன் கிடைக்கும். பன்னீர் திராட்சை நம் இரத்தத்தை சுத்திகரிக்கும், இரத்தத்தில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும், எந்த ஒரு நோயையும் உள்ளே வரவிடாது, இருக்கும் நோய்களை வெளியே விரட்டும், எந்த ஒரு நோய்க்கும் இடம் இல்லாமல் மெதுவாக களையும். உடனே சரியாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், மெதுவாகத்தான் களையும். இரத்தம் சுத்தம் செய்வதற்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் நாம் 48 நாள் இந்த பழச்சாறை குடிக்க இரத்தம் சுத்திகரிப்பு அதிகமாகி எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த திராட்சையினுடைய பழக்கூழ் சாப்பிடுபவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதோடு சேர்ந்த வில்வ இலையும் மிளகு சேர்ந்ததால் அவர்களுடைய இரத்தத்தில் உள்ள நச்சு பொருள்கள், நச்சு என்றால் விஷத்தன்மை, பூச்சிகள், வண்டுகள், மூட்டைப்பூச்சி, கொசு எது கடித்திருந்தாலும் அதனுடைய விஷங்களை நம் இரத்தத்திலிருந்து வெளியேற்ற வல்லது இந்த மிளகு. அது மட்டுமல்லாது சீரகம் என்றால் உள் உறுப்புகளை சீர் செய்வதற்காகவே அது படைக்கப்பட்டது. உள் உறுப்புகளை சரி செய்வதால் தான் அதற்கு சீரகம் என்று பெயர் வைத்தார்கள். இவைகளோடு சேர்த்து நாம் பன்னீர் திராட்சை சாப்பிடுவதால் உடலில் உள்ள இரத்தங்கள் நல்ல சுத்திகரிப்பாகி உடலில் உள்ள ஆரோக்கியம் கூடும். வில்வ இலையினுடைய பயனால் நம் உடல் பலம் பெறும். இந்த பலம் பெற இந்த வில்வ பழம் சேர்ந்த சாறை நீங்கள் கண்டிப்பாக 48 நாள் குடிக்க வேண்டும். சிறுவர்களுக்கு 50 மில்லி கொடுத்தால் போதுமானது. ஏனென்றால் அதிக அளவுக்கு என்றால் அவர்களுக்கு சிலருக்கு சளி பிடிக்கும், இல்லைனா அதிகமாக படுக்கையில் சிறுநீர் போய்விடுவார்கள். ஏனென்றால் சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்கும். சிறுநீர் அதிகம் போக அவர்களுடைய நிலை மறந்து தூக்கத்திலேயே சிறுநீர் போய்விடுவார்கள். அதனால் அதிக அளவுக்கு சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். பெரியவர்கள் கண்டிப்பாக 1/4 கிலோ திராட்சை தயாரித்த அளவுக்கு கண்டிப்பாக அவர்கள் குடித்தே ஆக வேண்டும். இந்த நிலையில் குடித்து வர அவர்கள் உடலில் உள்ள இரத்தங்கள் சுத்தம் செய்து இரத்தம் சுத்திகரிப்பாகி முகத்தினுடைய நிறம் மாறும், தோலினுடைய நிறம் மாறும், அவர்களுடைய தோலினுடைய பளபளப்பு கூடும். அவர்கள் முதலில் இருந்த வருத்தம் கண்ட முகம் சுருங்கி இருந்த முகமும் நல்ல முகமலர்ச்சியாகவும்
வசீகர முகமாக ஆகி அவர்கள் எல்லோருடைய பாராட்டுக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள். ஏனென்றால் இரத்தம் கெட்டுவிட்டதால் மரண பயத்தில் வாழ்பவர்கள் கூட இதிலிருந்து மீண்டு விடலாம் என்று உங்களுக்கு இந்த வில்வத்தினுடைய பலனை சொல்லி, உங்களுக்கு மருத்துவத்தை சொல்லியும் உங்களுடைய பயன் தெரிந்து இந்த வில்வத்தினுடைய ஜூஸை நீங்கள் சாப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த தனலட்சுமி என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவருக்கு 2 வயது குழந்தை இருக்கிறது. இந்த குழந்தை பிறந்து 2 வருடம் ஆகியும் இவர்களுக்கு சரியாக மாதவிலக்கு ஏற்படவில்லையாம். 2 மாதத்திற்கு ஒரு முறைதான் மாதவிலக்கு ஏற்படுமாம். இப்பொழுது அதுவும் இல்லாமல் 6 மாதம் ஆகியும் மாதவிலக்கு ஏற்படவில்லை. இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது என்று எழுதியுள்ளார். இடை அதிகரித்துள்ளது. இவர்கள் உடல் எடை 65 கிலோ ஆக இருக்கிறதாம். உடலில் இரத்தம் இல்லை என்று மருத்துவர்கள் ஆலோசனை கூறியிருக்கிறார்கள். உடலினுடைய எடையை குறைக்க கண்டிப்பாக அரை எலுமிச்சம்பழ சாறும் தேன் அதே அளவுக்கு தேனும் கலந்து காலையில் குடித்து வர உடல் எடை மெதுவாக குறையும். உடல் எடை குறைய கண்டிப்பாக 2 கிலோமீட்டர் கண்டிப்பாக காலையில் நடக்க வேண்டும். எலுமிச்சப்பழ சாறும் தேனும் சம அளவு சாப்பிட்டுவிட்டு காலை 2 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து வர உடலில் உள்ள நீர்கள் வெளியாகும். உடலில் சத்துக்கள் இல்லாததால் இரத்தம் கூட வேண்டும் என்று எழுதியுள்ளார். இந்த இரத்தம் அதிகரிக்க ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, 1/4 பங்கு பீட்ரூட்டு இந்த முறையை அரைத்து ஜூஸாக குடித்து வர உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும். ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, 1/4 பங்கு பீட்ரூட்டு இந்த முறையை பயன்படுத்தி தினமும் ஒரு முறை குடித்து வர அவர்கள் உடலில் இரத்தம் கூடும். இரத்தம் கூட கூட அவர்கள் உடல்நிலை மட்டுமல்ல, மாதவிலக்கு சரியாகும். இந்த உடலினுடைய எடையை குறைக்க இவர்கள் அதிக அளவு சுரைக்காய் சாப்பிட வேண்டும். வாரம் 2 முறையாவது சுரைக்காயை கொண்டு சமையல் செய்து ஏதாவது ஒரு வகையில் சுரைக்காயை சாப்பிட உடலில் உள்ள நீர்கள் அனைத்தும் வெளியாகும். நீர்கள் வெளியாக உடலினுடைய எடை குறையும். எடையை குறையும் போது நாம் சாப்பிடும் இப்பொழுது சொன்ன ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு சேர்ந்த கலவைக்கான ஜூஸ் குடிக்க குடிக்க இரத்தம் அதிகரிக்கும். அவர்களுடைய மாதவிலக்கு சரியான நிலைக்கு வரும். மாதவிலக்கு வரவில்லை என்பதால் இரத்தம் குறைந்துள்ளது. இவர்களுக்கு இரத்தம் குறைந்ததால் அதிக அளவு பலம் இல்லாமல் குண்டாகிக் கொண்டே போகிறார்கள். அதிக குண்டாவதற்கு காரணம் அவர்கள் உணவு பழக்கம். கண்ட நேரத்தில் கண்ட உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. 3 வேளை உணவு மட்டுமே எடுக்க வேண்டும். நினைத்த நேரத்தில் சிறிது சிறிதாக 2 பிஸ்கெட்டு, 2 பஜ்ஜி இப்படி குறுக்க அவர்கள் நொறுக்கு தீவனம் தின்றால் கண்டிப்பாக உடல் குறையவே குறையாது. ஏனென்றால் குறையாமல் இருப்பதற்கு அது பார்த்து கொள்ளும். இந்த பழக்கத்தில் உங்களுக்கு நொறுக்கு தீனி திங்க வேண்டும் என்றால் சாப்பாடு சாப்பிடும் பொழுதே அதற்கு நாம் பொரியலுக்கு பதில் அந்த நொறுக்கு தீவனத்தை ஒன்றாக சாப்பிட்டால் அது எந்த ஒரு தவறும் செய்யாது. உணவு ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும். 1 நிமிடம் 5 நிமிடம் விட்டு இந்த தோசை சுட்டு கொண்டு வருகிறேன், மெதுவாக சாப்பிடு என்று சொல்வார்கள். அப்படி சாப்பிட்டாலும் உடல் குறையாது. ஏனென்றால் முதலில் சாப்பிட்ட உணவு செமிக்கும் பொழுது 2வது சாப்பிடும் உணவு செமிக்க முடியாமல் அந்த செமித்த உள்ளே உள்ள சுரப்பியையும் இப்பொழுது சாப்பிட்ட உணவையும் சேர்த்து செமிக்க வேண்டிய நிலை அந்த குடலுக்கு தள்ளப்படுகிறது. அதனால் புதிய சுரப்பி ஏற்படும் போது உடல் கண்டிப்பாக பெரியதாகும். நாம் மெதுவாக சாப்பிடுகிறோம் என்றால் கவலைப்பட வேண்டாம். ஒரே நேரத்தில் நாம் சாப்பாட்டை கண்டிப்பாக தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டும். விட்டு விட்டு சாப்பிட்டால் உடல் கண்டிப்பாக குறையாது. ஏன் குறையாது என்றால் உடலில் 150 சுரப்பிகளுக்கு மேல் உண்டு. ஒரு சுரப்பியை வெல்ல இன்னொரு சுரப்பி பிறக்க வேண்டும். இப்படி சுரப்பிகள் மாறி மாறி உள்ளே சுரக்க உடல் உபாதைகள் உண்டாகி கண்டிப்பாக உடல் பருமன் பெருத்து கொண்டே போகுமே தவிர சிறுக்காது. அந்த சுரப்பிகளை கட்டுப்படுத்த இந்த எலுமிச்சம்பழச்சாறு தேன் கலந்த கலவையை 48 நாள் குடித்து நடந்து வர உடலினுடைய எடை குறையும். கண்டிப்பாக வயிற்றினுடைய பாகம் குறையும். வயிறு தொப்பை இருப்பது கண்டிப்பாக கரையும். அடி வயிற்றில் உள்ள கொழுப்புகள் கரைய கரைய உடலினுடைய எடை குறையும். இது மட்டுமல்லாது கொள்ளு பயிறு மாலை வேளையில் அவர்கள் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட அந்த கொழுப்புத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். அதுவும் நாம் சாப்பிடும் நேரம்தான் சாப்பிட வேண்டும். சாப்பாடு சாப்பிடும் நேரம் இல்லாது நடுவில் இதை சாப்பிட்டால் உடல் குறையாது. நினைத்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் கண்டிப்பாக உடலினுடைய
எடை கூடுமே தவிர குறையாது. கண்டிப்பாக 2 கிலோமீட்டர் தூரம் நடக்காமல் உடல் குறையாது. அதனால் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் சாறு, தேன் கலந்த கலவையை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். தண்ணீர் குடிக்க வேண்டாம். இதை சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்தாலும் உடம்பு குறைவதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும். தண்ணீர் குடிக்காமல் இதை சாப்பிட்டு விட்டு நடக்க நாவறட்சி ஏற்படும். நாவறட்சி ஏற்பட உடலில் உள்ள நீர்கள் வெளியாகும். இப்படி உடலை குறைக்க வேண்டுமே தவிர வேறு எந்த வகையிலும் இந்த உடலை குறைக்க முடியாது. இவர்கள் முருங்கைக்கீரை வாரம் ஒரு முறை சாப்பிட அது வயிற்று உபாதைகளை உண்டு பண்ணும். கவலைப்பட வேண்டியதில்லை. வயிற்றுப்போக்காக சிலருக்கு மாறும். அது உடலை குறைக்க வல்லது. உடலில் உள்ள நீர்களை எடுக்க கேழ்வரகு புட்டு சாப்பிட்டு வர வேண்டும். இவர்கள் கேழ்வரகு புட்டு சாப்பிட உடலில் உள்ள நீர்களை அந்த கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு நீர் உடலில் இருந்தாலும் இந்த கேழ்வரகு இழுத்து அது தனக்கு பயன்படுத்தி உடலை சிறியதாக்க ஆக்கும். கேழ்வரகு சாப்பிடுவர்கள் கண்டிப்பாக பெரிய உடலாக இருக்க மாட்டார்கள். தினந்தோறும் கேழ்வரகில் கூழோ அல்லது களியோ சாப்பிடுவர்கள் உடல் இளைத்துவிடும். உடல் இளைத்தவர்களுக்கு கேழ்வரகு கூழ் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இளைத்தவர்கள் சாப்பிட்டால் அவர்கள் உடல் சத்துக்கள் குறைந்து அதிக பலவீனம் ஆவார்கள். குண்டானவர்கள் அந்த கேழ்வரகு கூழ் சாப்பிட அந்த குண்டான உடல் குறையும். அந்த குண்டான உடல் குறைய குறைய இந்த ஆப்பிள் பழ ஜூஸு சாப்பிட ரத்தம் அதிகரிக்கும். ரத்தம் அதிகரிக்க மாதவிலக்கு சரியான நேரத்தில் அது வெளியாகும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மாதவிலக்கு சரியாகவில்லை என்றால் கருப்பை சுருங்கி உள்ளது என்று பொருள். கருப்பை சரியாக அளவு இருந்தால்தான் அந்த மாதவிலக்கு ஏற்படும். அந்த நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த மாதவிலக்குக்கான மருந்தை சாப்பிட வேண்டும். இந்த மருந்தை சாப்பிட மாதவிலக்கு சரியாகும். இந்த ஜூஸை குடிக்க குடிக்க ரத்தம் அதிகரித்து உடலினுடைய இரத்தத்தை அதிகரித்து உடல் பலம் கூடி சரியான முறையில் மாதவிலக்கு ஏற்படும். இது எல்லோருக்கும் உகந்தது. இந்த மருத்துவத்தை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும்.